27வது கணக்குமா பயிற்சி 10.4ல் 27வது கணக்கு sin y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் எனில் dy பை dx ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் பை சைன் இன்ட்டு ஏ எங்கு ஏ நாட் ஈக்குவல் டு என் இன்ட்டு பை என இங்கே இதை நிரூபிக்க சொல்லிட்டாங்க. ஏ நாட் ஈக்குவல் டு என் இன்ட்டு பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. கொடுக்கப்பட்டது அப்படியே எழுதிக்கலாம். sin y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் a plus y. This implies இந்த எக்ஸை நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த பெருக்கலாக இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். that is equal to sin y by sin of a plus y. இது இருக்கட்டும், நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இது equation 1 நான் வச்சுக்கிறேன். சரியா? இப்போது இதை வகைப்படுத்த போகிறோம் சாமி. எதை dy by dx கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால் வகைப்படுத்த போகிறேன். இங்கே ஒய்யை பொறுத்து எக்ஸை பொறுத்து ஒய்யை வகைப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு சைன் ஒய்யை வகைப்படுத்தினா காஸ் ஒய் இன்ட்டு ஒய்யை பொறுத்து பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதை மட்டும் தான் பார்க்குறேன். இதை நான் பார்க்கல, எனக்கு தேவைப்படுதுன்றதுனால எடுத்து வச்சுக்கிறேன். எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். சைனை வகைப்படுத்தினா காஸ் சைன் டீட்டா வகைப்படுத்தினா காஸ் டீட்டா, டீட்டாவுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஒய் இருக்குது இன்ட்டு ஒய்யை பொறுத்து பண்ணும்போது இதை வகைப்படுத்தினா 0, இதை வகைப்படுத்தினா சாமி dy by dx ப்ளஸ் எக்ஸு அப்படியே வச்சாச்சு. இதை வகைப்படுத்திட்டு இப்போ இதை அப்படியே வைக்கலாம். சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸை வகைப்படுத்தினா 1 கூட எதை பெருனாலும் அதுதானே வரும், போட்டுக்கலாம். dy by dx இங்கே வச்சுக்கிறேன். இந்த பெருக்கலாக இருக்கிற காசு இந்தாண்ட பக்கம் போச்சுன்னா வகுத்தலாக மாறும். இல்லை சாமி, dy by dxலாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே என்ன இருக்குது, காஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய். இதில் டிஒய் பை டிஎக்ஸ் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துனா டிஒய் பை டிஎக்ஸ் வெளியே எடுத்து என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். ஒன் டைம் இங்கே என்ன இருக்குது, காஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் a plus y close bracket into sin of a plus y. இப்போ எனக்கு dy by dx தான் தேவை. இதை இங்கே வச்சுக்கிறேன்ப்பா. தேவையில்லாத இந்த பெருக்கலாக இருக்கிறதான பக்கம் போனால் வகுத்தலாம் மாறும். ஸோ பை காஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய். இங்கே மேலே என்ன இருக்குது, சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய். இப்போ சாமி மேலே நமக்கு என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்கன்னா சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய். நாங்கள் சைன் ஏ ப்ளஸ் ஒய் தான் இருக்குது, அதனால் ஏதோ ஒன்று நான் மாற்றி எழுத போகிறேன். கீழே சைன் ஏன்னு வருது. அப்போ எதை மாற்றி எழுத போகிறேன்றதை பார்த்துக்கலாம். சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் பை காஸ் ஒய் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருந்தோம் இல்லையா, நான் சமன்பாடு 1ன்னு போட்டு வச்சிருந்தேன்ல, எக்ஸுக்கு பதிலாக சைன் ஒய் பை சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய்னு எழுதலாமா. சைன் ஒய் பை சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் பை ஒரு முழு எண், இது ஃபுல்லாக பின்ன எண் 2 பிரிக்கலாம். இது தொகுதியும் பெருக்கிட போகிறோம். இங்கே ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் வச்சுன்னா பகுதிகளை குறுக்க பெருக்கி கழித்து பை பண்ணோம் பகுதியை பார்த்துட்டு. ஸோ காஸ் ஒய் இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய் இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் பை சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய். இப்போ இந்த பைனா என்ன சாமி அர்த்தம், இன்ட்டு போட்டுக்கலாம். வகுத்தல் என்பது பெருக்கலின் தலைகீழி. தலைகீழ போட்டால் என்ன இருக்கும், மேலே என்ன வந்துடும், சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய்னு வந்துடுமா. ஸோ இது எத்தனை போய் இங்கே தான் பெருக்கணும், தொகுதி கூட அழகாக பிரிக்கலாமா சாமி. அப்போது சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய், ஏன்னா இதுவும் டீட்டா டீட்டா ஒரே மாதிரி இருக்குது. அப்போ சைனு பெருக்குனா சைன் ஸ்கொயர். இங்கே கீழே என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஒய் இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய் இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் 3rd லெசனில் படித்தது தான். சின்ஸ் இங்கே பாரு சாமி, குறி இது மாறி இருக்கணும், சைனும் காசும் மாறி இருக்கணும், டீட்டாவும் மாறி இருக்கணும். ஏ இருக்குது, பி இருக்குது, ஏவுக்கு பதிலாக ஒய் இருக்குது, பிக்கு பதிலாக இது இருக்குது. சைனு காசு மாறி வந்துச்சுன்னா இந்த சைன் மாறாமல் இருந்துச்சுன்னா
sin a minus b equal to sin a cos b minus cos a sin b. இதான் ஃபார்முலா. That is equal to sin square of a plus y by sin aவுக்கு பதிலாக y, bக்கு பதிலாக a plus y. அப்போ sin of aவுக்கு பதிலாக y மைனஸ் மைனஸ்னால் குறிய மாற்று, bக்கு பதிலாக a plus y. அப்போ ப்ளஸ் ஏன்னா மைனஸ் ஏ, ப்ளஸ் பி ப்ளஸ் ஒய்னா மைனஸ் ஒய். மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் பை சைன் ஆஃப் மைனஸ் ஏ. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை சைன் ஏ. ஹென்ஸ் ப்ரூவ்ட். இப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக இப்போ இதை மாற்றி போட்டு பாருங்கள் சாமி. ஏவுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஒய்யும், பிக்கு பதிலாக ஒய்யும் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஏ தான் கிடைக்கும். இல்லை சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் சைன் தீட்டா அப்படின்றத போட்டுக்கலாம். இதான் நிரூபிக்க சொன்னாங்க. ஸோ நிரூபிச்சாச்சு. ஓகே.